இப்படிதான் டாஸ்மாக் ₹1 கூட வச்சு வித்தப்ப எங்களை கண்டிச்சிருந்தா நாங்க இன்னைக்கு மிகப்பெரிய திருடனாவோ இந்த சமூகத்தால மிகப்பெரிய ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களாவோ பார்க்கப்பட போறதில்லை. பிச்சை எடுக்கிற எங்கள்கிட்ட பிச்சை வாங்கி திங்கிற அதிகாரி தான் அத்தனை பேரும் டாஸ்மாக்ல இருக்கான். அவன் IAS இருந்தாலும் சரி, குரூப் 1 அதிகாரி எவனா யோக்கியன்னா என் மேல கேஸ் போட்டு என்ன கோர்ட்டுக்கு இழுத்து வாதாட சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இதுக்கு ஒன்றும் பெரிய இதே கிடையாது. அதனால அந்த டாஸ்மாக் உற்பத்தி பொருள் என்ன தெரியுமா, வெறும் ₹20 வாட்டர் பாட்டில் உற்பத்தி பண்ற கவர்மெண்ட் கம்பெனிக்காரன் வெறும் ₹20 வாங்குறான். ஆனா ₹120 விற்கிறான் அந்த பாட்டில. அனாவசியமா அந்த ஒரு பாட்டிலுக்கு ₹80 அரசாங்கத்துக்கு போகுது. அப்படியே லம்பா அப்படி ஒரு குடிகாரன் வயிற்றில் அடிச்சு கவர்மெண்ட் நடத்துற நீங்க 5-10 வாங்குற எங்களை திருடனா, ₹5 கூட வாங்குற நாங்க திருடனா ₹80 கூட வர்ற நீங்க யாரா? நீங்க யார்? கொள்ளக்காரன்ல? நீங்க கொள்ளக்காரனா இல்லையா? டாஸ்மாக் நடத்தி தான் இந்த நாட்டையே நடத்த முடியுதுன்னா நீங்க எல்லாம் எங்கேயாவது வேற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண, நீங்க எல்லாம் வேற எதுக்குமே லாய்க்கு இல்ல. இதை ஒரு நாயை கூட கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா செய்யும். இதுக்கு என்னடா பெரிய உங்களுக்கு பெரிய எந்த அதிகாரம் வேணும்? நீங்க நம்பர் 1 வருமானமா டாஸ்மாக் தான் இருக்கு. இல்ல நேரால சொல்ல முடியுமா? கொரோனா காலத்துல எல்லாத்தையும் மூடிட்டீங்க, பள்ளிக்கூடத்தை மூடிட்டீங்க, பஸ் நிறுத்திட்டீங்க, ஆனா டாஸ்மாக் மட்டும் திறந்து வச்சிருக்கீங்க. ஒரு சிரிப்பு. கொரோனா பீரியட்ல எல்லா மளிகை கடை மூடி இருக்குது, மோர் கடை மூடி இருக்கு, பால் கடை மூடி இருக்கு, டாஸ்மாக் திறந்திருக்கு. இப்படி இருக்கிற இந்த நாட்டுல கோடி கோடியா கொள்ளடிக்கிற எங்களுக்கு ஒரு மந்திரி வரார். அவரு திடீர்னு உத்தம புத்திரன் ஆகி ரொம்ப அப்படியே ₹1 கூட வச்சு வித்தாலும் உங்களை திகார் ஜெயில போட்டுருவான்ட்டார். ஆனா அவர் ஊழல் வழக்கு கோர்ட்டுக்கு போகவே மாட்டார். பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டான்னு கோர்ட்ல கேஸ் நடக்குது. அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஜட்ஜே சொல்றான் அவரை கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கன்னு. இவரு பணி சுமை அதிகமா இருக்குன்னு கோர்ட்டுக்கு போக முடியாம நிக்கிறாராம். இப்படி இருக்கிற நாட்டில் தான் நாங்க வாழ்றோம். அதனால அந்த பொருளை, அந்த டாஸ்மாக்ல உற்பத்தி பண்ற பொருளை என்ன விலைக்கு நீங்க கம்பெனில இருந்து வாங்குறீங்க, உற்பத்தி விலை என்ன, எவ்வளவு வச்சு கூட விற்கிறீங்க, எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு போகுது, எவ்வளவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. டாஸ்மாக் அதுல ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, டாஸ்மாக் நிறுவனம் லாஸ்ல போதுங்கிறா. நாங்க போனஸ்ல கேட்கும்போது போனஸ் கேட்டாக்கா நிறுவனத்தில் நிறுவனம் டாஸ்ல போனா மூடிடு. ₹20 பாட்டில் ₹130 விற்கும் போது எப்படி லாஸ்ல போவோம்? பைத்தியக்காரன் சொல்லுவானா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்? இப்படி இருக்க நிலையில முதல்ல அந்த உற்பத்தி பொருளுக்கு எல்லாத்துக்கும் வெள்ள அறிக்கை வேண்டும் என்று இந்த மாநாட்டு மூலியமா எங்களுக்காக பணியாளர் சங்கம் கோரிக்கை வைக்க வேண்டும்.